நம்ம எல்லாருமே இங்கிலீஷில் பேசும்போது புது புது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அப்போ எப்படி இந்த புது வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிறது, அதுக்கான சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ரீடிங். ஒரு விஷயம் நம்ம படிக்கும்போது தான் அதுலேருந்து புது புது வார்த்தைகள் நம்ம கற்றுக்க முடியும். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ். ரொமான்ஸ், த்ரில்லர், இல்லை எனக்கு மோட்டிவேஷ்னல் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அது கூட சூஸ் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு புக்ஸ் படிக்கவே டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யூ கேன் சூஸ் மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர். ஸோ அது மூலயமாவும் நீங்கள் புது வேர்ட்ஸ் கற்றுக்க முடியும். செகண்ட் ஒன், மெயின்டைன் அ நோட் புக். நம்ம படித்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம ஐதர் டிஜிட்டல் ஃபார்மேட்லேயோ இல்லை ரிட்டன் ஃபார்மேட்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன நோட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை மொபைல் நோட்ஸாக இருந்தாலும் மோர் தென் எனஃப். நெக்ஸ்ட் ஒன், யூஸ் டிக்ஷனரி. நம்ம நோட் பண்ண வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் டிக்ஷனரி ரெஃபர் பண்ணி மீனிங் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வேர்டோட மீனிங் தெரிஞ்சால் தான் நம்ம சென்டென்ஸில் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக இந்த நோட் நீங்கள் பார்க்கும்போது இட் வில் பி யுவர் மினி டிக்ஷனரி. நம்பர் 4, யூஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இந்த மாதிரி ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இங்கிலீஷ் ரிலேட்டட் பேஜஸை நிறையா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பேஜஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் சஜஷன்ஸில் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் புது வேர்ட்ஸ் கற்றுக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே கேம்ஸ் விளையாட ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் ரிலேட்டடான கேம்ஸும் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ்வேர்ட், பசில், வேர்ட் பில்டிங், வேர்ட் ஸ்க்ராம்பிள், எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம புது வேர்ட்ஸ் கற்றுக்க முடியும். ஒன் ஃபைனல் இம்பார்ட்டன்ட் டிப், இப்போ நம்ம கற்றுக்கிட்ட வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த வேர்ட்ஸும் மறக்காது, நம்ம இங்கிலீஷையும் நம்ம ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி புது வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் our சேனல்.